ராஜ்யசபா எம்பியாக உள்ள திமுகவை சேர்ந்த எம். சண்முகம், எம். முகமது அப்துல்லா, பி. வில்சன், மதிமுக தலைவர் வைகோ, பாமகவை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் மற்றும் அதிமுகவை சேர்ந்த என். சந்திரசேகரன் ஆகியோரின் பதவிக்காலம் ஜூலை 24ஆம் தேதி முடிவடைகிறது. எம்எல்ஏக்கள் அடிப்படையில் திமுகவுக்கு 4 இடங்களும், அதிமுகவுக்கு 2 இடங்களும் உள்ளன. இதில் திமுக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசனின் கட்சிக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி பதவி தருவதாக திமுக ஏற்கனவே ஒப்பந்தம் செய்துள்ள நிலையில், மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசன் அல்லது மதிமுக தலைவர் வைகோ இருவரில் யாருக்கு ஒரு சீட் போகும் என்பது முடிவு செய்யப்படாமல் உள்ளது. இதில் காங்கிரஸ் கட்சியும் ஒரு சீட்டை பெறும் முயற்சியில் உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோன்று அதிமுகவில் தேமுதிகவுக்கு ஒரு சீட் வழங்கப்படும் என முன்பே கூறப்பட்டதாக தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா கூறியுள்ள நிலையில், மற்றொரு சீட் கூட்டணியில் உள்ள பாஜக மற்றும் ஓ. பன்னீர்செல்வம் எம்எல்ஏக்களின் ஆதரவுடனேயே இறுதி செய்யப்படுவதாக கூறப்படுகிறது. இதன் அடிப்படையில் தமிழகத்தில் இருந்து மாநிலங்களவைகளுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ள 6 உறுப்பினர்களின் பதவிக்காலம் முடிவடைய உள்ள நிலையில், வரும் ஜூன் 19ஆம் தேதி அன்று 6 எம்பி இடங்களுக்கான தேர்தல் நடைபெறும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்நிலையில் 6 மாநிலங்களவை பதவிகளுக்கான தேர்தல் அட்டவணை குறித்த அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ளது. அதன்படி வரும் ஜூன் 9ஆம் தேதி இந்த பதவிகளுக்கு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான கடைசி நாள் என்றும், ஜூன் 10ஆம் தேதி வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வேட்புமனுக்களை திரும்ப பெற ஜூன் 12ஆம் தேதி இறுதி நாளாகும். ஜூன் 19ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை தேர்தல் நடைபெறும் என்றும், அன்று மாலை 5 மணிக்கு வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த மாநிலங்களவை தேர்தல் தமிழ்நாட்டில் அரசியல் ரீதியாக மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகள் தங்கள் வேட்பாளர்களை இறுதி செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதேபோல் அஸ்ஸாம் மாநிலத்தில் காலியாக உள்ள 2 மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான தேர்தல் நடைபெறும் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது.